துதித்து ஆராதிக்க இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு பாராட்டி இருக்கிற கிருபைகள் ஏராளம் ஏராளம். 2 மாதங்கள் நம்மை கண்ணின் கருமணியைப் போல ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். நமக்கு எதிராக வந்த எல்லா சூழ்நிலைகளிலிருந்து நமக்கு எதிராக இதோ உலகம், சாத்தான், இன்னும் இதோ மாமிசம், இவைகள் வழியாக வந்த எல்லா போராட்டத்தின் மத்தியில் இருந்த கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்து இந்த புதிய மாதத்திலும் அவருடைய சமூகத்தில் வந்து நீங்களும் நானும் அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்யும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா! எல்லாரும் சத்தமாய் சொல்லுமா, அல்லேலூயா! தேவன் அருளின சொல்லி முடியாத ஈவுக்காக, அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவுக்காக நம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆம், தம்முடைய ஜீவனையே கொடுத்து தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி ஆண்டவர் உங்கள் மேலே, என் மேலே அன்பு வைத்திருக்கார். என் மகனே, என் மகளே, என் முழுமை உனக்கப்பா. இதோ என் இரத்தம் உனக்காக, இதோ என்னுடைய வாழ்க்கையை நீ நன்றாக இருக்கும்படி இதோ நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி தம்மையே ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த 2 மாதங்கள் ஆண்டவர் நமக்கு பாராட்டின எல்லா இதோ நன்மையான ஈவுகளுக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல இருக்கிறோம். ஆம், அவர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காய் நாம் நன்றி சொல்ல இருக்கிறோம். ஆமேன். அந்த ஆண்டவரை இந்த நாளில் நன்றியால் பாடிடுவேன், நாள்தோறும் பாடிடுவேன். நல்லவர் என் வாழ்வில் செய்திட்ட நன்மைகள் எல்லாவற்றையும் எண்ணியே நான் பாடிடுவோம் என்று சொல்லி நாம் இந்த நாளில் அந்த பாடலோடு கூட இணைந்து ஆண்டவரை உயர்த்தி நாம் பாட இருக்கோம். நன்றியால் பாடிடுவோம், நாள்தோறும் பாடிடுவோம். நல்லவர் என் வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளையும் எண்ணி நன்றியோடு கூட நம்ம எல்லாரும் ஆண்டவரை உயர்த்தி இந்த கால வேளையில் அவரை துதித்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட கர்த்தரை நாம் ஆராதிக்க இருக்கிறோம். ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதோ ஆண்டவர் இல்லாமல் பயணித்த சீடர்கள் வாழ்க்கையில் இருள் வந்தது, பெருங்காற்று வந்தது, கொந்தளிப்பு வந்தது. அதை மத்தியில் தண்டு வலித்தும் கரை சீராத சூழ்நிலையில் ஆண்டவர் அவர்கள் நடுவிலே கடந்து சென்ற போது ஆண்டவரை தன்னுடைய படகுகளை ஏற்றின உடனே தேவன் அவருடைய கரையில் கொண்டு வந்து சேர்த்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த கால வேளையிலும் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு கொந்தளிப்பின் மத்தியில், ஒரு பெருங்காற்றின் மத்தியில், ஒரு இருளின் மத்தியில் இருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் நம்மை கரை சேர்க்கும் தேவன், கரை சேர்த்திடுவார். கலங்காதே மகனே, மகளே. ஆகிற நன்றியோடு கூட அவரை நாம் பாடி அவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே. நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே. நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. கடந்திட்ட நாட்களும் கரமே என்னை கிருபையாய் நடத்தியதே. கலக்கங்கள் நெருக்கங்கள் சூழ்ந்திட்டது, கர்த்தாவே சுமந்திட்டீரே. கடந்திட்ட நாட்களும் கரமே என்னை கிருபையாய் நடத்தியதே. கலக்கங்கள் நெருக்கங்கள் சூழ்ந்திட்டது, கர்த்தாவே சுமந்திட்டீரே. களிப்புடன் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் என்றும் கர்த்தாவும் அன்பீரே. எல்லாரும் சேர்ந்து களிப்புடன் மகிழ்ச்சி
அன்பை நினைத்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நல்லவரின் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. நல்லவரின் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. நெருக்கங்கள் பார்த்து அழைத்த போது உருக்கமாய் இறங்கினீரே, சுகவாழ்வு என்னில் துளிர் விட்டது, புது வழி திறந்திட்டீரே. நெருக்கங்கள் மாற்றில் அழைத்த போது உருக்கமாய் இறங்குகிற தேவன், சுகவாழ்வை சீக்கிரம் துளிர்க்க செய்கிற தேவன், புது வழியை திறக்கிற ஆண்டவர். சேர்ந்து பாடுவோம். ஆயிரம் நாவினால் பாடினாலும் உம் அன்புக்கு ஈடாகாது, உம் அன்புக்கு ஈடாகாது ஆண்டவரே. ஆயிரம் நாவினால் பாடினாலும் எத்தனை பாடினாலும் ஈடாகாது. நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, எல்லாரும் நன்றியோடு நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நல்லவரின் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. நல்லவரின் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. நன்மையால் என் வாழ்வை நீரை திட்டீரே, என்றென்றும் பாடிடுவே. ஆத்துமாவே நீ ஸ்தோத்தரிப்பாய், அவர் செய்த நன்மைகளுக்காய். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்கிற வார்த்தைப்படி நன்மையால் வாயை நிறைத்திட்ட ஆண்டவரே ஆமென். அவர் செய்த நன்மைகளுக்காய் ஜீவிய நாளெல்லாம் உம் புகழ் பாடி என் பாதம் வந்திடுவே. ஜீவிய நாளெல்லாம் உம் புகழ் பாடி என் பாதம் வந்திடுவே. நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நன்றியால் பாடிடுவே, எல்லாரும் நாள்தோறும் பாடிடுவே. நன்றியோடு எல்லா நன்மைகளுக்காய் துதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நல்லவரின் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாம் சேர்ந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து புகழ்ந்து பாடிடுவே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாடி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜாடி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. எல்லாம் சேர்ந்து ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே எங்கள் ஆண்டவரே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே,
எங்கள் மீட்பரே, எங்கள் கர்த்தாவே, எங்கள் சேனாதிபதியே, உமக்கே ஆராதனை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் ஆண்டவரே, நீ தந்திருக்கிற புதிய மாதத்திலும் உடைய புதிய கிருபைகளை, புதிய நன்மைகளை ஏராளம் தாராள நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர்களுக்கு உதவி செய்வீராக. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லியிருக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ நாங்கள் உம்மிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு கூட அன்பு கூற எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க அப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதிர்கொள்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகள் மத்தியிலும், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதிர்கொள்கிற ஒவ்வொரு தடைக்கற்கள் மத்தியிலும், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதிர்கொள்கிற ஒவ்வொரு சவால்கள் மத்தியிலும் நீர் இருந்து எங்களை நடத்த வல்லவராக இருக்கிறீர். அல்லேலூயா. 2 மாதங்கள் இதோ எங்களுக்கு விரோதமாக, எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக, எங்கள் தொழிலுக்கு விரோதமாக, எங்களுடைய வேலைக்கு விரோதமாக சாத்தான் தூண்டின அத்தனை காரியங்களிலும், எங்கள் ஊழியத்துக்கு விரோதமாக சாத்தான் தூண்டின அத்தனை காரியங்களிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி இந்த மார்ச் மாதத்தில் கொண்டு வந்திருக்கிறீரே. இந்த மாதத்திலும் இடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் என்பதை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் அறிந்து உம்மை துதிக்க கர்த்தர் உதவி செய்யும். வேதம் சொல்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல என்று சொல்லி இதோ வேதத்தில் நீர் தெளிவாக சொல்லியிருக்கிறப்பா. ஆக இந்த கால வேளையில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் எதை நினைத்தும் கலங்காமல், எதை நினைத்தும் அவங்க தியங்காமல், ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார், ஆண்டவர் எங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறார், ஆண்டவர் எங்கள் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார், நான் அசைக்கப்படாத அனுபவத்தில் கர்த்தர் எங்களை நடத்துவார் என்று சொல்லி அந்த நிச்சயத்தோடு கூட நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தாவீது கோலியாத்தை எதிர்கொள்ளும் பொழுது, கோலியாத் எவ்வளவு உயரம், அவருடைய போர் கருவிகள் எவ்வளவு பயங்கரமானது என்பதை பார்க்கவில்லை. இதோ தன்னோடு கூட இருக்கிற இஸ்ரவேல் என்ற இராணுவங்களின் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற இதோ நம்முடைய ஆண்டவரை அவன் நோக்கி பார்த்தான். கோலியாத்தை விட என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், கோலியாத்தை விட என் ஆண்டவர் எவ்வளவு சிறந்தவர், சிங்கத்தை கரடியை கொன்று போட பலத்தை தந்தவர், இந்த பெலிஸ்தன் எனக்கு எம்மாத்திரம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இதோ ஒரு நம்பிக்கையோடு முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்தார். இந்த நாளிலும் நம்முடைய நினைவின் தோற்றமெல்லாம், மனிதனுடைய நினைவின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதாக இருக்கிற அந்த தோற்றங்களை, இதோ நம்மை வேதனைப்படுத்துகிற அந்த நினைவுகளை, நம்மை காயப்படுத்தினவர்களை நினைத்து கொண்டிருக்கிற அந்த நினைவுகளை, நம்மை கஷ்டப்படுத்தினவர்களை நினைத்து கொண்டிருக்கிற அந்த நினைவுகளை ஆண்டவரை வைத்துவிட்டு, கர்த்தர் மேல் வைத்துவிட்டு, என் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் யெகோவா தேவன். அல்லேலூயா. அவர் யெகோவா தேவன், அவர் நடத்துவார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் நடத்தி செல்வார், இனியும் நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன். எல்லா கண்களை மூடி கர்த்தரை அப்படியே ஆராதிப்போம். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்த்து, யெகோவா தேவன், சிறுவர் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எதை நினைத்தும், எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா
செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ரஃபா உண்டு. சுகம் தரும் தெய்வம் யெகோவா ரஃபா உண்டு. பூரண சுகம் தருவார். பூரண சுகம் தருவார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். புது பலன் அடைந்து புது பலன் அடைந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் அடிப்படையில் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். புது பலனை தருகிற ஆண்டவரே, இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க கழுகை போல ஒரு புது பலனை தந்து மக்கள் உயர உயர பறக்க கிருபை செய்வதில்லை. உயர பவந்திடுவாய், மடிந்து போவதில்லை. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தன காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தன காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே வரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. ஆபத்திலே வரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. என்னை மறவா இயேசுநாதா, எங்களை மறவாமல் ஒருபோதும் விலகாமல் இருப்பவரே, என்னை மறவா இயேசுநாதா. எல்லார் கடைசி சரணத்தில் என்னை முற்றும் ஒப்புவித்தேன். என்னை மோட்சம் ஒப்புவித்தேனே. ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை மோட்சம் ஒப்புவித்தேனே. ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியாயினும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியாயினும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர்,
2 மாதங்கள் எங்களை எல்லாம் தந்து நடத்தினீர் அப்பா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே மகிமை அப்பா. கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அல்லேலூயா ஆண்டவரே, எங்களுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புவிக்கிறோம். நீர் பெருகும்படியாய் நாங்கள் சிறுகும்படியாய் இதோ எங்களை உடைய சமூகத்தில் முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுது உடைய வேத வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். நீர் என்னோடு எங்களோடு பேசும். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய வார்த்தையினாலே ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் அருள் தருவீராக. இரட்சகர் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். 7ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருவர் 6ஆம் வசனம். யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். அல்லேலூயா. யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வழிகளை தேவனுக்கு நேராக்குவோம். அவர் எப்படி கர்த்தருக்கு முன்பாக தன் வழிகளை நேராக்கினதினால் பலப்பட்டான் என்பதை அந்த 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நான் வாசிக்கலாம். அதை நாம் பின்னால் வாசிப்போம். இப்பொழுதும் இந்த யோதாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இந்த யோதாமை குறித்து நாம் அதிகமாக நாம் வாசிக்க முடியாது. சொல்லப்போனால் இந்த 2 நாளாகமும் 27ஆம் அதிகாரத்தில் மட்டும்தான் 9 வசனங்களில் நம்ம இவரை பற்றி வாசிக்கிறோம். மற்றபடி ராஜாக்களின் புத்தகத்தில் தான் இந்த யோதாமை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த யோதாம் யார்? நாம் வேதத்தில் 1ஆம் வசனத்தை 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: யோதாம் ராஜாவாகிற போது 25 வயதாய் இருந்து 16 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். அவள் தாயின் பெயர் எருசாள். இந்த யோதாமை குறித்து ஒரு 9 வசனங்களில் பார்த்தாலும் இன்றைக்கு அவரை குறித்து ஒரு பாசிட்டிவான காரியத்தை மட்டும் பார்த்து நாம் முடிக்க போகிறோம். அவரிடத்தில் காணப்பட்ட ஒரு சில குணாதிசயங்கள் மத்தியில் இந்த ஒரே ஒரு அவர் தன் வழியை தேவனுக்கு நேராக்கினதினால் தேவன் அவரை பலப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். 25 வயதில் யூதாவின் ராஜாவாக இந்த யோதாம் மாறுகிறார். 16 வருஷங்கள் அவர் அரசாட்சி செய்கிறார், ராஜாவாக அரசாட்சி செய்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த யோதாமை குறித்து அடுத்த வசனங்களில் நாம் வாசிக்கும் பொழுது
2ஆம் வசனத்திலிருந்தே வாசிங்கள். அவன் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் அவனைப் போல கர்த்தரின் ஆலயத்திற்குள் பிரவேசியாதிருந்தான். ஜனங்கள் இன்னும் தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள். இவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தாலும் கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசியாமல் இருந்தான். ஜனங்கள் இன்னும் தங்களை கெடுத்து கொண்டு இருந்தார்கள். இவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று பார்க்கும் பொழுது 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினதும் அல்லாமல், ஆலயத்திற்குள்ள அவன் பிரவேசிக்கல, ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை அவன் கட்டினதும் அல்லாமல் ஓபேலின் மதிலின் மேல் அநேக கட்டடங்களையும் கட்டினான். யூதாவின் மலைகளிலே பட்டணங்களையும் காடுகளிலே கோட்டைகளையும் கோபுரங்களையும் கட்டினான். அல்லேலூயா. 16 ஆண்டுகள் அரசாட்சி செய்த இந்த யோதாம் ஆலயத்தின் அங்கே முன்னாலே வாசல்களை கட்டினான். அது மட்டுமல்ல, அவன் அங்கே நாம் வாசித்தோம், மலைகளை பட்டணங்களாகவும் காடுகளை கோட்டை கோபுரங்களாக அவன் மாற்றினான், கட்டினான் என்று பார்க்கிறோம். கடினமான வேலைகளை செய்கிறான். மலைகளை பட்டணங்களாக மாற்றுவது, காடுகளை கோட்டை கோபுரங்களாக மாற்றுவது எளிதான காரியங்கள் அல்ல. ஆக இவ்வளவு கடினமான காரியங்களை அவன் செய்கிறவனாக இருந்தான். அப்போ தன்னை சுற்றிலும் இருக்கிற இடங்களை அவன் பட்டணங்களாக கோட்டை கோபுரங்கள் நிறைந்த ஒன்றாக இந்த யோதாம் மாற்றினான் என்று சொல்லி நாம் இந்த வசனங்கள் வழியாய் அறிந்து கொள்கிறோம். ஒரு நல்ல ஒரு இன்ஜினியருக்கு இருக்கக்கூடிய அந்த திறமைகள் இதோ தன்னை சுற்றிலும் இருக்கிற இடங்களில் மலைகளும் காடுகளும் இருக்கவே கூடாது, எல்லாம் கோட்டை கோபுரங்கள் கோபுர வாசல்கள் எல்லாம் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அவன் இவ்விதமாக செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி அவன் அநேக காரியங்களை செய்தும் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் அவன் அதிகமாய் பலப்பட்ட மாதிரி அங்கே வேதம் தெரிவிக்கவில்லை. தன்னுடைய வழியை தேவனுக்கு முன்பாக முழுமையாய் நேராக்காதவனாக, ஆலயத்துக்குள்ளேயே அவன் பிரவேசிக்காதவனாக இருந்தான் என்றுதான் அங்கே வேதம் சொல்கிறது. கிறிஸ்துக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே எப்படி நாம் வாசிக்கிறோம்? 2 சாமுவேல் 3:1 சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வரவர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. சவுல் சமஸ்த இஸ்ரவேலின் முதல் ராஜா. அவனை குறித்து, அவருடைய குடும்பத்தை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் வர வர பலவீனப்பட்டு போனான். சவுலின் குடும்பம் வர வர பலவீனப்பட்டது காரணம், தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி தன்னுடைய விருப்பத்தையும் செய்கையும் நிறைவேற்றுகிறவனாக சவுல் காணப்பட்டபடினால் அவன் வர வர அவனுடைய குடும்பம் பலவீனப்பட்டது. தாவீது வர வர பலத்தான். தேவனுக்கு அடுத்த காரியங்களை அவன் செய்து கொண்டே இருந்தபடினாலே அவன் வர வர பலப்பட்டான். கிறிஸ்தவ வாழ்க்கை வர வர பலவீனப்படுவதாக அல்ல, பலப்படுகிற ஒன்றாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சவுலின் குடும்பத்தை போல அல்ல, தாவீதின் குடும்பத்தை போல வர வர பலப்பட்ட ஒன்றாக காணப்பட வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் எப்பேற்பட்ட நிலையிலே இருக்கிறோம்? ஆரம்பத்தில் இருந்த அந்த உற்சாகம், ஆரம்பத்தில் இருந்த அந்த ஜெபம்,
ஆரம்ப நாட்களில் இருந்த அந்த பரிசுத்தத்தின் மேலே, விசுவாசத்தின் மேலே, தேவனை ஆராதிப்பதில் இருந்த அந்த வாஞ்சை எந்த அளவாய் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது? இப்பொழுது நாம் எந்த அளவு ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம்? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே அங்கே நாம் பார்க்கும் பொழுது, அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடு கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். தாவீது வர வர பலக்க காரணம், அவன் எப்பொழுதும் ஒரு சிங்கத்தை எதிர்கொண்டாலும் சரி, ஒரு கரடியை எதிர்கொண்டாலும் சரி, கோலியாத்து போன்ற ஒரு மனிதனை எதிர்கொண்டாலும் அவன் ஆண்டவரை சார்ந்து அதை கடந்து போனான். அல்லேலூயா. ஆண்டவரை சார்ந்து கடந்து போனபடினாலே வர வர அவன் பலக்கக்கூடிய விதத்தில் கர்த்தர் அவனுக்கு கிருபை பாராட்டினார். கிறிஸ்துவுக்குள் அருமையான எனதருமை மதுரவாயில் தூய திருத்துவ தேவாலயத்தின் இறை மக்களே, இறை குடும்பங்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு யுத்த களம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு யுத்த களமாக இருக்கிறபடினாலே இந்த யுத்த களத்தில் நாம் இதோ மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, இந்த மாயலோக துரத்தனங்களோடு அதிகாரங்களோடு, இதோ சொல்லப்போனால் உலகம், மாமிசம், பிசாசோடு நமக்கு என்றைக்கும் இதோ போராட்டம் உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. வாழ்க்கை ஒரு போராட்டம், நல்லதொரு போராட்டமாய் நாம் போராட வேண்டும். நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லி பவுல் சொல்ல காரணம், கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு யுத்தம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதனால் இந்த வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்குள்ளே வர வர விருத்தியாகிற பிள்ளைகளாய், பலப்படுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அங்கே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது இவ்விதமாக அவர் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ள தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருந்தாலே நமக்கு என்ன உண்டா? துன்பம் உண்டு. அப்படி இருக்கும்போது கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்குள் நெருங்கி பயணிக்கும்போது நம்முடைய இந்த வாழ்க்கை, இந்த யுத்த காலத்தில் நம் ஆண்டவரை சார்ந்து இருக்க வேண்டும். இந்த யோதாம் தன் வழியை ஆண்டவருக்கு நேராக்காதவனாக இருந்தான். இங்கே அந்த 2ஆம் வசனத்தில் வாசித்தோம் அல்லவா, அவன் ஆலய காரியங்களில் அவன் உற்சாகமாக செயல்பட்டான். அந்த வசனம் இப்படி சொல்கிறது. அந்த 3ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம், அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினதும் அல்லாமல் ஆலயத்துடைய காரியங்களை, வேலைகளை அவன் செய்தான். ஆனால் 2ஆம் வசனத்தை சொல்கிறபடி ஆலயத்துக்குள் அவன் என்ன பண்ணல? வரவில்லை. இன்றைக்கு சிலர் நாம் சபைக்கு அடுத்த காரியங்களில், ஆலயத்துக்கு அடுத்த காரியங்களில் அதிகமாக வேலை செய்வோம். ஆனால் ஆண்டவரோடு கூட நம்முடைய உறவிலே நாம் பலவீனப்பட்டவர்களாக இருப்போம். நாம் ஒருபோதும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது. பள்ளிக்கு சென்றால்தான் படிக்க முடியும். பள்ளிக்கு சென்றால்தான் அங்கே டீச்சர் இருப்பார்கள். டீச்சர் என்ன பண்ணுவாங்க? சொல்லிக் கொடுப்பாங்க. வீட்டில் இருந்து ஒரு பிள்ளை படிப்பதற்கும் பள்ளிக்கு சென்று ஒரு ஆசிரியரிடத்தில் கற்றுக்கொள்ளும் போது எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கிறதோ, அதை போலத்தான் நாம் ஆண்டவருக்காக காரியங்களை செய்வதும், அதே நேரம் நம்மையே, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து அவருடைய ஆலயத்தில் வந்து அவருடைய வார்த்தையை கேட்கும்போது இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் அது பெரியதாக இருக்கிறது. ஆகினாலே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை எப்பொழுதும் நம்முடைய ஆலய பிரகாரங்களில் வாஞ்சையும் தகரமாக வைக்க வேண்டிய நாம் அதிலே அவருடைய வசனத்தின் மேலே பற்றுறுதி கொண்ட பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது தான் தேவனுடைய வார்த்தை நம்மை திருத்துகிற வார்த்தைகளாக,
நமக்கு ஆலோசனை தருகிற வார்த்தைகளாக, நம்மை ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகளாக, நம்மை நல்வழிப்படுத்துகிற வார்த்தைகளாக, நம்மை ஒழுங்குபடுத்துகிற வார்த்தைகளாக, நம்மை இதோ நம்முடைய காயங்களெல்லாம் கட்டி நம்மை குணமாக்குகிற வார்த்தைகளாக கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கிறது. சிலரை பார்த்தா ஏதாவது ஆலயத்தில் ஏதோ ஒரு வேலை நடக்கிறதுன்னு சொன்னால் அங்கே தான் நின்று கொண்டு இருப்பார்கள். ஆறான அந்த மற்ற காரியங்கள் மேலே கவனத்தை செலுத்துவதை விட்டு விடுவார்கள். நாம் ஒருபோதும் அப்படி இராமல் அதை செய்வதற்கு ஒரு சிலர் தேவைதான். ஆனால் அதிலேயே நம்முடைய நேரத்தை நாம் செலவிட்டு விடக்கூடாது. வாழ்வில் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலையில் அடிபட்டு, பாவத்தில் அடிபட்டு நாம் வேதனையோடு கூட இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவருடைய சமூகத்தினுடைய வார்த்தை நம்மை காயம் கட்டுகிற நல்ல ஒரு ஔஷதமாய் இருக்கிறது. 2ஆம் வேதபாடம் வாசி கேட்ட லூக்கா அந்த 10ஆம் அதிகாரம், அந்த ஆண்டவர் சொன்னது ஊமையில் அந்த எருசலேமிலிருந்து எரிகோ நோக்கி போன அந்த மனுஷன் கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றுயிரும் கொலையுருமாய் கிடக்கிறான். லேவியனும் ஆசாரியனும் பக்கமாய் பார்த்து விலகி செல்கிறார்கள். ஆனால் சமாரியன் வந்து தன்னுடைய ஏதோ வாகனத்தில் அவனை ஏற்றி கொண்டு சத்திரத்துக்கு கொண்டு சென்று அவனை பராமரித்து அவனுக்கு மேலும் என்ன செலவாகுதோ அதை கொடுக்க ஆயத்தமாய் இருந்தான். சத்திரமாகிய சபையிலே நாம் இப்படிப்பட்ட உடைக்கப்பட்ட, காயப்பட்ட, இதோ மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்க பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு பாத்திரங்களாய் நாம் காணப்பட வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த யோதாம் அவன் ஆலயத்தின் வாசல்களை கட்டுவதிலே, பெரிதாய் கட்டுவதிலே கவனமாய் இருந்தான். ஆனால் ஆண்டுடைய ஆலயத்துக்குள்ளோ அவன் பிரவேசியாமல் இருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது நாம் ஆண்டவரை கனம் பண்ணுகிற ஒவ்வொரு காரியங்கள் நிமித்தமாக இதோ வட இந்திய பகுதிகளில் பல ஆண்டவரை அறியாத இடங்களில் இருக்கிற இதோ மலைவாசி மக்கள், இதோ இன்னும் சரியாக நாகரிக வசதி இல்லாத மக்கள் எல்லாம் ஆண்டவருக்குள் நடத்தப்படுவதற்கு தேவன் நம்மை நடத்துகிறார். தேவன் நமக்கு உதவி செய்கிறார். இந்த ஆலயத்துக்குள் நாம் பல்வேறு இடங்களிலிருந்து பலதரப்பட்ட மக்களாக வருகிறோம். ஒரு குறிப்பிட்ட நபர் 4 வாரமும் ஒரே சேரியை கட்டி வருகிறார். அவருக்கு மாற்றக்கூட சரியான ஒரு ட்ரெஸ் இல்லை என்பதை நாம் காணும்போது அவர்களுக்கு நம்மாலே இயன்ற ஒரு உதவியை செய்வதற்கு நம் ஆலயத்தில் வந்து ஆராதிக்கும் போது ஒரு உந்துதலை, ஒரு ஏவுதலை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் ஆலயத்தில் சேர்ந்து ஆராதிக்கும் போதுதான் இங்கேயும் யார் உதவி பெறக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களுக்கு நம்மால் இயன்றதை கொடுக்கக்கூடிய நிலையிலும் நாம் கடந்து செல்கிறோம். ஆகையால் ஆலயத்துக்குள் வந்து ஆண்டவரை ஆராதிக்கும் போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை மட்டுமல்ல, நம் வழியாய் மற்றவர்கள் வாழ்க்கையும் தொடப்பட்டு அதோடு கூட இதோ நாம் காணாத தூர இடத்தில் இருக்கிற மக்களும் சந்திக்கப்படக்கூடிய விதத்தில், சுவிசேஷத்தால் ஆண்டவர் பக்கம் வரக்கூடிய விதத்தில் தேவன் நம்மை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஏசாயா 58ஆம் அதிகாரம் அங்கே கடைசி 2 வசனங்கள், அந்த 13, 14 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்று சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாயானால், இந்த பரிசுத்த நாளை, இந்த ஓய்வு நாளை நாம் நமக்கு இஷ்டப்படி எதையும் செய்யாமல், நம்முடைய வழியின்படி எது நடவாமல், நம்முடைய இஷ்டமானது எது செய்யாமல், சொந்த பேச்சை பேசாமல், இதை கர்த்தருடைய நாளாக, மனமகிழ்ச்சி நாளாக, பரிசுத்த நாளாக நாம் எண்ணி ஆசரிக்கும் போது வசனம் எப்படி சொல்கிறது? அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி
உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அல்லேலூயா. நாம் இப்படிப்பட்ட ஆலயத்தில் கூடி வருகிற இப்பேற்பட்ட நாட்களில் நாம் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களையே பேசி ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களையே நாம் செயல்படும்போது தேவன் பூமியில் உயர்ந்த இடங்களில் நம்மை வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் வரும்போது தேவையற்ற காரியங்களை ஒருபோதும் பேசி அவைகள் நிமித்தம் எந்த ஒரு இடையூறும் வருவதற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். இது யார் சொல்லிட்டாரா? கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு மகிமையானவர் என்பதை நாம் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். இந்த யோதாம் தனக்கு ஒருவேளை பேர் வரும்படி அவ்வளோ பெரிய கட்டடங்களையும் கோபுரங்களையும், ஏன் மலைகளை காடுகளையெல்லாம் சமமாக்கி அவன் பண்ணியிருக்கிறான். எவ்வளோ கடினமான ஒரு வேலை பாருங்கள். இன்றைக்கு இருக்கிற இந்த புல்டோசர் மற்ற காரியங்கள் எல்லாம், பாறைகளை உடைக்கக்கூடிய நவீன கருவிகளெல்லாம் இல்லாத ஒரு காலம். அப்படிப்பட்ட காலத்தில் அவன் அந்த அளவுக்கு கடுமையான வேலைகளை அவன் செய்திருக்கிறான். ஆனால் அப்படி இருந்த அவன் இதோ அந்த 6ஆம் வசனத்தில் சொல்கிறது, மீண்டும் அந்த 6ஆம் வசனத்தை வாசிங்க. யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். அவன் தன் வழிகளை கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினால் பலப்பட்டானாம். அந்த பலப்பட்டதற்கு என்ன அடையாளம்? 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். அவன் அம்மோன் புத்திரருடைய ராஜாவோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டான். அல்லேலூயா. நம்முடைய வழியை கர்த்தருக்கு நேராக்கும் போது ஆண்டவர் நம்மை எப்படி பலப்படுத்துகிறார்? எதிரியான அம்மோன் புத்திர ராஜாவோடு அவனுக்கு யுத்தம் வந்தபோது அவர்கள் அவன் என்ன பண்ணுறான்? மேற்கொள்ள ஆண்டவரை பலப்படுத்துகிறார். வாசியுங்கள். ஆதலால் அம்மோன் புத்திரர் அவனுக்கு அந்த வருஷத்திலே 100 தாலந்து வெள்ளியையும் 10,000 கல கோதுமையும் 10,000 கல வார்கோதுமையும் கொடுத்தார்கள். 2ஆம் 3ஆம் வருஷத்திலும் அம்மோன் புத்திரர் அப்படியே அவனுக்கு செலுத்தினார்கள். அல்லேலூயா. அவன் தன் வழியை கர்த்தருக்கு நேராக்கினபதினால 3 ஆண்டுகள் அவன் பலத்திருந்தான். அம்மோன் ராஜாவுக்கு முன்பாக இந்த யோதாமாகிய இந்த யூத ராஜா பலத்திருக்கும்படி கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார். நம்முடைய வழியை நாம் ஆண்டவருக்கு நேராக்கி சீர்படுத்தும் போது தேவன் நம்மை பலப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. பொதுவான ஜெபிக்கும்போது இயேசுபாயா அவங்க அந்த வசனத்தை சொன்னாங்க, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி அவருடைய சமூகத்தில் என்ன பண்ணுவார்? நிலை நிறுத்துவார். நாம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகையினாலே இங்கே இந்த யோதாம் அவன் ஆண்டவருக்கு நேராக ஸ்திரப்பட்டு வழியை நேராக்கி பலப்பட்ட போது அம்மோனிற்கு எதிராக 3 ஆண்டுகள் அவன் பலத்திருந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் முன்பு அவன் அந்த காரியங்களை, கோட்டை கோபுரங்களெல்லாம் அவன் கட்டின அந்த காரியங்களில் பெரிதான ஒரு மேன்மையான காரியம் அங்கே சொல்லப்படவில்லை. அவன் ஆலயத்திற்குள் வரவில்லை என்கிற ஒரு காரியம்தான் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த கால வேளையில் நம்முடைய வழியை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். நம்முடைய வழியை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். சாணக்கல் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், அப்படி தானே? சொரசொரப்பான ஒரு கல், ஒரு வீலில் அதிகமாக சைக்கிள் வீல் மாதிரி இருக்கிற வீலில் இணைச்சி என்ன பண்ணுவாங்க? கத்தியை தீட்டுவதற்கு என்ன பண்ணுவாங்க? முன்னாடிலாம் தோளில் தூக்கிட்டு என்ன பண்ணுவாங்க?
அப்படியே நடந்து வருவாங்க. இப்போலாம் அவங்களும் அதை பைக்கில் வச்சு என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. அங்கங்கே நம்ம தெருக்களில் நின்று என்ன பண்ணுவாங்க, சாணக்கல் பிடித்தல் என்ன, கத்திய என்ன, கூர்மையாக்குற காரியத்தை சொல்லுவாங்க அவங்க. அப்போது அந்த சாணக்கல்ல அவங்க கீழே அந்த படல் மாதிரி இருக்கும், அதை மிதிக்க அது ஓட என்னாகும், அந்த கத்தியை கொண்டு வந்து அதில் என்ன பண்ணுவாங்க, தீட்டுவாங்க. தீட்ட கத்தியோ அருவாவோ எதுனாலும் எப்படிப்பட்ட ஆயுதமும் கூர்மையாக அந்த சாணக்கல், அந்த சொரசொரப்பான கல் மாற்றிடும். ஆனால் இந்த சாணக்கல்லோ படிப்படியாய் அப்படியே கரைந்து அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். நம்முடைய வாழ்க்கை ஒரு சாணக்கல்லை போல இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை ஒருபோதும் மற்றவர்களை கூர்மையாக்கிவிட்டு நாம் சாணக்கல்லாய் இல்லாமல் போய்விடக்கூடாது. நீ குணப்பட்ட பிறகு உன் சகோதரனை சிறப்படுத்து என்று வேதம் சொல்கிறது. ஆகையினாலே நாம் மற்றவர்களை ஷார்ப்பாக்கிவிட்டு நாம் தேய்ந்து ஒன்றுமில்லாமல் போய்விடக்கூடாது. ஆண்டுடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. ஆகையினாலே நாம் ஆலயத்திற்கு வெளியே செய்ய வேண்டிய காரியங்களையும் சரி, ஆலயத்துக்குள்ளே இருந்து செய்கிற காரியங்களையும் சரி, நம்ம எப்படி தான் இருக்கணும், ஷார்ப்பாக ஆண்டுடைய காரியங்கள் இருக்கணும். ஆலயத்துக்குள்ளே வரும்போது அவரை துதிப்பதில், அவரை ஆராதிப்பதில், அவரை மகிமைப்படுத்துவதில், அவர் எப்பேற்பட்டவர் என்பதை அவரை போற்றி புகழ்வதில் நம்ம ஷார்ப்பாக இருக்கணும். அதே போல் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில், வெளியே சென்ற ஆலயத்துக்கு அடுத்த காரியமோ, வெளியே செல்கிற ஊழியங்களோ, இவை எல்லாவற்றிலுமே நம்ம எப்படி தான் இருக்கணும், ஒரு ஷார்ப்பாக நம்ம இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சாணக்கல்லை போல அப்படியே மற்றவர்களுக்காக அதை மற்றவர்களை தீட்டிவிட்டு இது அப்படியே ஒன்றுமில்லாமல் கரைந்து போகிற காரியம் அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. நாம் ஆண்டவருக்காக சுடர்களைப் போல பிரகாசிக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகையால் இந்த காலை வேளையில் நம்மை ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுப்போம். யோதாம் தன் வழியை தன் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால பலப்பட்டான். ஆனால் அவருடைய வாழ்க்கை அங்கே மலைகளை காடுகளை எல்லாம் சமமாக்கி பட்டணங்களை கோபுரங்களையும் கட்டின போது அவருக்கு கிடைக்காத அந்த மேன்மையை கர்த்தர் இந்த வார்த்தையின் வழியாய் அந்த அம்மோனியர்களை அவன் வென்று அவர்களுக்கு மேலே பலப்பட்டு ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் இந்த வசனத்து வழியாய் அவர் சொல்லப்படுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வழியை ஆண்டவருக்கு சீர்தூக்கி பார்த்து நாம் நம்மை பலப்படுத்தி கொள்வோம். நாம் அநேக கோட்டை கோபுரங்களுடையவர்களாக இருந்தாலும், நமக்கு தனிப்பட்ட விதத்தில் அநேக நன்மைகள் இருந்தாலும், ஆலயத்துக்குள்ளே வராமல் இருந்த அந்த யோதாமை போல நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வர வர பலப்பட்ட தாவீதை போல நம்முடைய குடும்பமும் மாற ஆண்டவருடைய கரத்திலேயே ஒப்பு கொடுப்போம். இந்த 3ஆம் மாதத்திலும் ஆண்டவர் தம்முடைய சரீரத்தோடு தம்முடைய இரத்தத்தோடு நம்மை அழைக்கிறார். என் மகனே, என் மகளே, வா, இதோ உன்னை வர வர பலப்படுத்துகிற என்னுடைய சரீரத்தை, என்னுடைய இரத்தத்தை நீ பெற்றுக்கொள் என்று சொல்லி அவர் நம்மை அழைக்கிறார். தலை வணங்குவோமா, கண்களை மூடுவோமா? எவரையும் மேன்மைப்படுத்துவதும் பலப்படுத்துவதும் ஆண்டுடைய கரத்தினால் ஆகும். அந்த ஆண்டவர் அவருக்கு நேராய் நம்முடைய வழிகளை சீர்தூக்கி பார்த்து, அவருக்கு நேராய் நம்முடைய வழிகளை நாம் ஸ்திரப்படுத்தும் போது, நாம் நேராக்கும் போது கர்த்தர் நம்ம எல்லா காரியங்களிலும் பலப்படுத்துவார். நம்முடைய எதிராளி எவ்வளோ பலமுள்ளவராக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி அவனை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஜெயத்தை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிற இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மனமகிழ்ச்சி நாளின் ஆண்டவரே, இந்த 2வது ஆராதனை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். எங்களோடு கூட இம்மட்டுமாய் நீர் இடைப்பட்ட உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யோதாமை குறித்து அப்பா நாங்கள் இந்த 27ஆம் அதிகாரம் 2 நாளாகவும் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி யோதாம் தன் வழியை தன் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். நாங்களும் எங்கள் வழியை ஆண்டவரே நேராக்கி கொள்ள, ஒருவேளை உமக்கு பிரியமில்லாத வழியிலே நாங்கள் சென்று கொண்டு இருந்தால், நீங்கள் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்கிற வார்த்தை
எங்கள் காதுகள் கேட்க கர்த்தர் நீர் எங்களை நடத்தும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.